ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சிம்மராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலே கேது இருக்கின்றார். ராகு சம்பந்தத்தோடு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 12 இருக்கிறார். அவர் 12 இருந்தாலும் உச்ச குருவுடன் இருப்பதினால் 1ஆம் வீட்டு பலன்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. காரணம், உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய உச்ச குருவுடன் உங்களுடைய சூரியன் இருப்பதினால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் என்று சகல விதமான சௌபாகியங்களிடத்தோடு நிச்சயமாக இருப்பார். 5ஆம் தேதிக்கு பிறகு 2-11 கூடிய புதனும் உடன் சேர்வார். அப்போது செல்வாக்குடன் செல்லும் சேர்ந்து கட்டாயம் உண்டாகும். ஆனால் தனக்கு 12 விரைய வீட்டில் இருப்பதினால் அது சரராசி நீர் ராசி என்பதனால் நிச்சயமாக பயணங்கள் ஏற்படும். அது ஒரு சிலருக்கு உள்ளூர் பயணங்களாகவும், பலருக்கு வெளிநாட்டு பயணங்களாகவும், ஒரு சிலருக்கு வெளி மாநில பயணங்களாக ஆகும். அந்த பயணங்களால் பயனுள்ள பயணங்களால் லாப பயணங்களாலும் எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய வகையிலே அந்த பயணங்கள் அமையும். 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பெறுவார். அப்போது உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவத்திற்கு எந்த விதமான சங்கடங்களும் பங்கமும் வராது, உயர்ந்தே நிற்கும். ஆக மாதம் முழுமையாக நிச்சயமாக 1ஆம் வீட்டு பலன் அற்புதமாகும். தனவரவோடு சேர்ந்தே கட்டாயம் இருக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக சிம்மராசி ஆண் பெண் இருவரும் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்தில் 5 நாள் 11லும் பிறகு 12 உச்ச குருவுடன் இருக்கின்றார். பிறகு மாத கடைசியில் 23ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசியிலே சூரியனுடன் சேர்ந்து புதனாதித்ய யாகத்தோடு நிச்சயமாக இருக்கிறார். ஆக மாத கடைசி வரை 2ஆம் வீட்டு அதிபதி புதன் சாதகமாக இருப்பதினால் தனப்பிராப்தி, செல்வம், செல்வாக்கு, உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை என்ற சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் ஏற்படும். ஆனால் 2ஆம் தேதி அன்று 3-10 கூடிய சுக்கிரன் 2ல் நீசமடைந்து சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் சங்கடங்களும் இருக்கும். குறிப்பாக ஆணாக இருந்தால் பெண்ணாலும், பெண்ணாக இருந்தால் ஆணாலும் இருக்கும். ஆனால் நீங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். செல்வம் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும் வீட்டில் தேவையற்ற மனக்குழப்பங்களும் சங்கடங்களும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டிலே சுக்கிரன் நீசமடைந்து அதை சனி செவ்வாய் பார்ப்பதினால் சகல வகையிலும் நீங்கள் பேச்சிலும் வாக்குறுதியிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதை கடைபிடித்தால் பிரச்சனை இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் தள்ளிவிடலாம். ஒரு ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிரன். அவர் 2ஆம் தேதிக்கு பிறகு தான் வீட்டிற்கு 12 நீசமடைகின்றார். நீசமடைந்து நீசபங்கமும் அடைகின்றார். காரணம், அந்த வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே 11 ஆட்சியாக இருக்கின்றார். இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வை 3ஆம் வீட்டு அதிபதிக்கு சுக்கிரனுக்கு கிடைப்பதினால் இளைய சகோதரர்கள் வகையில் சங்கடங்கள் அல்லது வைத்திய செலவுகள், எதிர்ப்புகள், பணப்பிரச்சனைகள் என்று ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் வரலாம். அப்படி சகோதரர்கள் இல்லாதவர்களுக்கு நண்பர்களாலும் மற்றும் பழகுகின்ற உறவினர்கள் மூலமாகவும் இருக்கலாம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எதிலும் நீங்கள் விழிப்புடனும் பக்குவத்துடன் இருக்க வேண்டும். பயணங்கள் சென்றால் கூட தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நன்மை தரும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். சிம்மராசிக்கு 4 கூடியவர் செவ்வாய். அவர் ஒரு நாள் மட்டும் 11 இருந்து தான் வீட்டை அவர் பார்க்கின்றார். 10ஆம் வீட்டிலிருந்து நேரடியாக ஒரு நாள் பார்க்கின்றார். மறுநாள் அவர் 11 வந்து விடுகின்றார். ஆனால் 12 இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். 4ஆம் வீடு வலிமை அடைகின்றது. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிகளான செவ்வாயும் சுக்கிரனும் பார்வை சம்பந்தம் அடைகின்றதாக 11 இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சுக்கிரனை பார்ப்பதனால் தர்ம கர்மாதியோகமும் உண்டாகிறது. இருந்தாலும் அவர் நீசமடைந்து சனி செவ்வாய் பார்வை வாங்குவதனால் ஒரு சில சங்கடங்களும் 4ஆம் வீட்டின் மூலமாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சொந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட சுக்கிரனுக்கு நீசமடைந்து சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே உடல்நலத்தில் சங்கடங்கள், வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது போன்ற வகையில் பிரச்சனைகள், உடல்நலக்குறைவு என்று கணவன் மனைக்குள் பிரச்சனை என்று எல்லா விதமான சங்கடங்களும் வரும். சொந்த ஜாதகத்தில் சுக்கிரன் இப்படி கெடாமல் சாதகமாக இருந்தால் அந்த 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதன் காரணமாக 4ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகம் நிச்சயமாக காத்திருக்கும். காரணம், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் யோகாதிபதி. அந்த வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் 4ஆம் வீட்டின் மூலமாக மிக பெரிய செல்வமும் செல்வாக்கும் தனப்பிராப்தியும் அற்புதமாக அமையும். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள், அலுவலக மாற்றங்கள், புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கட்டாயம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையிலும் பிள்ளைகள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக உண்டாகும். ஒரு சில பெண்மணிகளுக்கு தாயின் மூலமாக தாய் வீட்டு சேதனமாக நகைகளோ அல்லது சொத்து பத்துகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. தான் வீட்டிற்கு அவர் 8 மறைந்திருந்தாலும் 11 இருப்பதினால் சகல விதமான லாபங்களும் யோகங்களும் பூமி மனையால் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவான விஷயங்களாகும். உடைய ராசிக்கு 5 கூடியவர் குரு பகவான். அவர் தனக்கு 8 இருந்தாலும் அவர் உச்சமடைந்து இருப்பதினால் 5ஆம் வீடு எந்த வகையிலும் கெடவில்லை.
தான் ராசிக்கு அவர் 8ல் இருந்தாலும் ஆரம்பத்திலே ராசிநாதன் உடன் சூரியனுடன் இருப்பதினால் 5ஆம் வீடு பலமடைகின்றது. அதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகள் வகையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளும் படிப்படியாக பூர்த்தி கொண்டு வரும். இருந்தாலும் 12 வீட்டில் இருப்பதினால் பிள்ளைகள் முதலில் சொன்னது போல படிப்புக்காகவோ மற்ற காரணங்களுக்காக அல்லது நீங்களோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அதற்காக நீங்கள் கடன் வாங்கலாம். அந்த கடன் சுபவிரய கடனாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த கடன் வாங்குவதற்கு காரணம் என்னவென்றால் 5ஆம் வீட்டை சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பதே அதற்கு அடிப்படை காரணம். அவர் 6க்குடையவர் என்பதால் கடன் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 6க்குடையவர் சனி பகவான் 6ஆம் வீட்டை குரு சூரியன் புதன் பார்ப்பதினால் போட்டிகளோ போராமைகளோ எதிர்ப்புகளோ உங்களை ஒன்றும் செய்யாது. போட்டியாளர்கள் பின்னால் தான் அவர்கள் விமர்சனம் செய்ய வேண்டும். உங்கள் நேரடியாக அவர்கள் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. அதனால் 6ஆம் வீட்டு கெடுபலங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு நீங்கள் நிறுத்திவிடலாம். உங்களுடைய ராசிக்கு 7க்குடையவர் சனி பகவான் அவர் எட்டிலே அவர் மறைந்து வக்கரமாக இருக்கின்றார். உச்சகுருவினுடைய பார்வை பார்ப்பதினால் வக்கரத்தில் உக்கிரபலம், உடல்நலத்தில் கவனம் தேவை. வக்கரமாக இருப்பதினால் மற்றபடியாக கணவன் மனைவியிடத்தில் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தெரியாதவர்களிடத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிகமாக பழகக்கூடாது. இந்த காலகட்டத்தில் சனி செவ்வாய் பார்வை சுக்கிரனுக்கு விழுவதினால் 8லிருந்து சனி பகவான் பார்வை செய்வதனால் நிச்சயமாக தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவது, தவறுதலான நட்புகள் வருவது என்ற போன்ற விஷயங்களெல்லாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கும். நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது. ஆண் பெண் இருவருக்கும், திருமணம் ஆனவர்களுக்கும் சரி, ஆகாத இளைஞர்கள் இளம்பெண்ணுக்கும் சரி, சகல பேரும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அதே வேளையில் 8ஆம் வீட்டில் சனி இருப்பதினால் அது 9ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடு என்பதால் தந்தையினுடைய உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனம் தேவை என்பதும் நினைவில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 9க்குடைய செவ்வாய் ஆரம்பத்திலே 10ல் இருந்து மிக 11லே வந்திருக்கின்றார். சூரியனும் சாதகமாக பிதிர்காரன் சூரியனும் சாதகம் இருப்பதினால் 9ஆம் வீட்டின் மூலமாக தனம், லாபம், அதிர்ஷ்டம், லட்சுமி கடாட்சம், மகான்களுடைய ஆசீர்வாதம், புனித நீராடக்கூடிய பாக்கியம், முன்னோர்களுடைய சொத்து சுகம் என்று சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் ஏதோ ஒரு வகைகள் நிச்சயமாக சிம்மராசி ஆண் பெண் இருவருக்கும் இந்த மாதம் தழுவிக்கொள்ளும். ஒரு பக்கம் போட்டியம் போராமை இருந்தாலும் 9ஆம் வீட்டின் மூலமாக லட்சுமி கடாட்சம் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளும். சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 10க்குடைய சுக்கிரன் ஒரு நாள் மட்டும் ராசியில் இருந்து விட்டு அவர் மறுநாள் 2ல் நீசமடைகின்றார். சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் செவ்வாய் மட்டும் பார்த்திருந்தால் தர்ம கர்மாதி யோகம் வேலை செய்யும். உடன் சனியும் சேர்ந்து பார்ப்பதினால் நிச்சயமாக அந்த யோகம் கோச்சாரத்தில் கெடும். அதனால் தொழிலில் இருப்பவருக்கு மிக மிக எச்சரிக்கை தேவை. எந்த பொது வாழ்வில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கண்ணும் கருத்துமாக தர்மமாக உங்களுடைய வேலையை செய்தால் மட்டும்தான் இந்த மாதம் எந்த விதமான பழிபாவத்திற்கும் ஆளாக மாட்டீர்கள். இல்லையென்றால் யாரோ செய்தது கூட உங்கள் தலையில் வந்து விழும். காரணம் சனி நீச்சமடைந்தது பிரச்சனை இல்லை. நீசமடைந்தவர் அவர் நீச்ச பங்கமும் அடைந்திருக்கின்றார். காரணம் வீடு கொடுத்த புதன் ஆட்சி, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் செவ்வாய் மட்டும் பார்க்காமல் உடன் சனியும் சேர்ந்து பார்த்ததனால் பெரிய தலைவலி. எதிலும் நேர்மையும் தர்மத்தையும் சட்டத்தையும் மதித்து நடந்து கொள்ளால் அது எந்த வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, கணக்கு வழக்கிலே கரெக்டாக நீங்கள் சரியான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அரசாங்கத்தினுடைய கோபதாபங்களுக்கு ஆளாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது, பழிபாவத்திற்கு ஆளாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது மிக மிக கவனம். இது சுக்கிரன் என்பதால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இருபாலரிடத்திலும் ஆண்கள் பெண்களிடத்தில் சர்வ ஜாக்கிரதையாகும். பெண்கள் ஒரு படி தள்ளி ஆண்களிடத்தில் நிதானமாகவும் பழக வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்க. ராசிக்கு 11க்குடைய புதன் அவர் ஆரம்பத்திலே 11லே ஆட்சி பெற்றிருக்கின்றார். பிறகு அவர் 12லே உச்சகுருவுடன் சேர்ந்து இருப்பதினால் 11லே செவ்வாய் இருப்பதனால் மூத்த சகோதர வகையில் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் வரும். எடுத்த காரியங்களில் மொழி வெற்றி கட்டாயம் கிடைக்கும். கணவன் வகையிலோ பிள்ளை வகையிலோ ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவிக்கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் தனலாபமோ அல்லது எடுத்த காரியங்களை மொழி வெற்றியோ வருவதற்கு பூரணமாக வாய்ப்புகள் உள்ளது. திட்டமிட்டு அதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 12க்குடையவர் சந்திரன் அவர் 4 கிரகம், அங்கு சூரியன் குரு எல்லாம் இருப்பதினால் உங்களுக்கு ஆன்மீக பயணங்களும் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையுமே சுப விரைய செலவாக இருக்கும். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நீசமானதை தவிர பார்த்தால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால், சுக்கிரன் நீசம் கூட இல்லை, சுக்கிரனுக்கு சனி செவ்வாய் பார்வையை தவிர்த்து பார்த்தால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால் அஷ்டம சனியாலும் குருவினுடைய பார்வையால் பெரிய தாக்கம் ஏற்படாது. இருந்தாலும் உடல் நலத்திலும் பயணங்களில் மட்டும் நிச்சயமாக சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும். மற்றபடி பொருளாதாரத்திலும் வெற்றியிலும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவே அமையும் என்பதே உண்மையாகும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அம்பாளையும் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதும், சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும், கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் கைமேல் பலன்களை தரும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.